படுகொலையை பண்ணியதே காவல்துறையை சேர்ந்தவர்கள். இந்த ஆணவ கொலைகளுடைய முதல் குற்றவாளியின் தந்தை சரவணன், சப் இன்ஸ்பெக்டர். அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி, அவங்களும் எஸ்ஏ பட்டாலியன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆணவ படுகொலையை நீங்க மற்ற ஆணவ படுகொலையோடு ஒப்பிட முடியாது. இது ஒரு அதிர்ச்சிகரமான, தமிழகத்திலே முதல் முறையாக நடைபெற்றிருக்கக்கூடிய காவல்துறை செய்த ஆணவ படுகொலை. பெற்றோர் தரப்பினர் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால நீங்க இது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. ஆமா மேடம். ஏன்னா ஒரு காவல்துறையே ஒரு ஆணவ படுகொலை செய்யுது அப்படின்னா இது ஒரு அதிர்ச்சிகரமான, ஒரு மிக மோசமான ஒரு விளைவு. இதுல எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, குண்டர் சட்டத்துல கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாங்க பார்த்தோம் இந்த இடத்துல. அதாவது டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். குண்டர் சட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? குண்டர் சட்டத்துல கைது பண்றதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இதுக்குள்ளேயுமே ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களை எங்களால பார்க்க முடியுது. நல்ல கேள்வி மேடம். இந்த குண்டர் சட்டம் சுர்ஜித் மேல இப்ப போட்டிருக்கிறாங்க. இந்த குண்டர் சட்டம் எதற்காக போடப்பட்டுள்ளது என்றால், இந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு பாருங்க, சுர்ஜித்துக்கு நாங்க குண்டர் சட்டமே போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு மக்களை கண்துடைப்பு நாடகம் ஆடுவதற்காகத்தான் இந்த குற்றம் தடுப்பு சட்டத்தை இந்த சுர்ஜித் மீது பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த 4 நாட்களாக என்ன போராட்டத்தை முன்வைக்கிறார்கள் என்றால், எஃப்ஐஆர்ல நேம்ட் அக்யூஸ்டா இருக்கக்கூடிய A2 A3 இருக்கக்கூடிய சரவணன், கிருஷ்ணகுமாரி, இந்த 2 பேரையும் கைது செய்ய வேண்டும். இதுதான் இவங்களுடைய கோரிக்கை, வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. சட்டத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன சார்? இப்ப பெயில் கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இது குண்டர் சட்டம் போடுவதற்கான சரியான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா அது இவங்களுக்கு சாதகமா மாறும், சுர்ஜித்துக்கு சாதகமா மாறும் அப்படிங்கிறாங்க. அதுல எது உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? பெரும்பாலான குண்டர் சட்டங்கள் எதிரிக்கு தான் சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க குண்டர் தடுப்பு சட்டமே ஒரு நியாயமான காரணத்தின் அடிப்படையில் ஒரு சரியான குற்றவாளியின் மீது போடப்படுவதே இல்லை. அரசியல் காரணங்களுக்காக மக்களுடைய போராட்டத்தை அன்றைய தினத்திற்கு நீர்த்து போக செய்யணும். அந்த அடிப்படையில் மட்டும்தான் குண்டர் சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது சுர்ஜித் மீது மட்டுமல்ல, பல்வேறு குண்டர் சட்டங்கள் போராட்டங்களை நீர்த்து போக செய்வதற்கு, டைலூட் பண்றதுக்காக மட்டும்தான். அந்த பாயிண்ட்ல அன்றைய தினத்திற்கு கவர்மெண்ட் தப்பிச்சுக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் குண்டர் தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குண்டர் தடுப்பு சட்டம் போட்டா எத்தனை வருடம், அதாவது எத்தனை மாதங்கள் வெயில் வாங்க முடியாது சார்? எத்தனை மாதம் மேடம்? இப்போ குறைந்தது ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு சட்டம் அமல்ல இருக்கணும்ன்றதுதான் விதி. ஆனா இப்ப சாதாரணமா 1 மாதம் முடிந்ததுமே அது அந்த ஃபர்ஸ்ட் என்கொயரி, டொமஸ்டிக் என்கொயரியிலேயே அது உடைக்கப்பட்டிருது வழக்கறிஞர்களுடைய வாதத்தினால். மற்றும் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை அவசர கதியில் போடுவதனால் மக்களை அன்றைய தினத்துக்கு சமரசப்படுத்துவதற்காக அவசர கதியில் பல்வேறு குண்டர் தடுப்பு சட்டங்கள், டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் மீறி தான் குண்டர் தடுப்பு சட்டம் போடுறாங்க. அந்த பாயிண்ட்லயே குண்டர் தடுப்பு உடைக்கப்பட்டிருக்கு.